சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த படத்திலிருந்து அப்பப்போ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வெளியாகி கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நடித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை சூப்பர் ஸ்டாருக்கு தரல. இதன் காரணமாகவே ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தில் நடிக்க கமிட் ஆனார். ஜெயிலர் படம் பேன் இந்தியன் அளவில் சுமார் 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் செஞ்சு பெரும் லாபத்தை ஈட்டியது. அதே போல் இந்த ஜெயிலர் 2 படமும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வசந்த் ரவி, மெர்னா மேனன், மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ஷாருக் கான், ரித்திக் ரோஷன், பாலையா, விஜய் சேதுபதி, மிதுன் சக்கரபோர்த்தி, நேரா ஃபர்தோக்கி, எஸ்ஜே சூர்யா போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் ஷாருக் கானா, பாலையாவா, ரித்திக் ரோஷனா இவங்க 3 பேரில் யாரோட கேமியோ இந்த படத்தில் இருக்க போகுது என்பது தெரியாமல் ரசிகர்கள் ரொம்பவே கடுப்பாகியிருக்காங்க. ஆரம்பத்தில் பாலையான்னு சொல்லப்பட்டது, அதைத் தொடர்ந்து ஷாருக் கான்னு சொல்லப்பட்டது, அதைத் தொடர்ந்து பவன் கல்யாண்னு சொல்லப்பட்டது. இப்போ ரித்திக் ரோஷனோட பேர் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் ஜெயிலர் 2 டீம் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாரும் டப்பிங் வேலைகளில் இறங்கிட்டார். தொடர்ந்து இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியோட ட்ரெய்லர் ரிலீஸ் தேதியும் வெளியாயிருக்கு. படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூலை குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் தொடர்ந்து கேமியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து போடுறாரு நெல்சன். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலிருந்தும் ஒவ்வொருத்தரை கூட்டுட்டு வந்து படத்தில் சம்பவம் செய்ய காத்து கொண்டு இருக்கார். தொடர்ந்து இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி செப்டம்பரில் 14ஆம் தேதி இருக்கும் என சொல்லப்படுது. ஆரம்பத்தில் ஆகஸ்ட்னு சொன்னாங்க. ஆனால் சில வேலைகள் முடியாததால் செப்டம்பருக்கு தள்ளி போயிடுச்சு. தற்போது சூர்யா நடிப்பில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் தேதியை லாக் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து கண்டிப்பாக செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும் என்பது நம்ம உறுதியாக சொல்லலாம். மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 14 வெளியாகும் என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோட தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து பிரியங்கா மோகன் போன்ற மிக முக்கியமான ஆட்கள்லாம் நடிக்கிறதா சொல்லப்படுது. இனி வரும் காலங்களில் அஃபிஷியல் அப்டேட் இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை